ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பாரோன். குமரி மாவட்டத்தில் பேராயர்கள் கொடுத்த பேரதிர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஆனால் இது இன்னைக்கு தான் நடக்குதா அப்படின்னா இல்லை, காலமாக நடந்துக்கிட்டு காலம் பின்னாடி பார்த்தீங்களா, அங்கே ரெண்டு மண்டை தெரியுதா? மண்டை ஏன் என்ன சொன்னாலும் திரும்ப மாட்டாங்க. ஆக்சுவலாக நான் இருக்க இடம் இருக்குல்ல, அதை சுற்றி காட்டுது. இருங்க காட்டுறேன். கட் பண்ணியா? எப்படின்னா ஒரு பீச் இருக்குது, பீச்சுக்கு பக்கத்தில் இருந்து தனியாக இருக்க முடியாது, யாருமே வரமாட்டாங்க. இது ஒரு சவுக்கு தோட்டம். பொதுவாக எங்கே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இது மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமான இடம் இருக்கும். அங்கே தான் அந்த ஜோடியை கூப்பிட்டு போகிறாங்க. அன்றைக்கி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலேயே அதே மாதிரி தான் அது ரொம்ப மோசமான இடம். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்கள். நம்ம போய் இப்போ சொல்லலாம், ஆனால் அது வேறு மாதிரி போய் கூட முடியும். பொதுவாக ஒரு இடத்துல ஒரு பையன் ஒரு பிள்ளையை தனியாக கூப்பிட்டு போகிறான்னா முன்னாடி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் எங்கே போகிறா அப்படின்னு கேட்டவொன்னே விரட்டி விடுவாங்க, போகிறாங்க அப்படி விரட்டி விடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் இது எதுவும் சொல்கிறது இல்லை. நம்ம உட்காந்துருக்க ஒரு இடத்த போய் என்னன்னு சொல்ல கொஞ்சிட்டு தான் பயங்கரம். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பார்ப்போம், சொல்லுமா ஏதாச்சும் போய் சொன்னா அந்த பிள்ளை ஏதாச்சும் சொல்லும்ல. நம்ம ஏதாவது சொல்லுவோம், அது ஏதாவது சொல்லுவோம். கடைசியில் நம்ம மேலே ராஜா நம்ம இதை வீடியோவை கூட போட்டோம்னு வச்சுக்கேன், ராஜா பேரன் என்னை இதை பண்ணிட்டாரு, இவர் தான் இதுக்கெல்லாம் காரணம், அப்படி இப்படின்னு கதையை மாற்றி விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம அதுக்கு நான் இதுக்கெல்லாம் அதுக்கான ஒரு முறை இருக்கணும். சரி, ஓகே, இன்னொரு வாட்டி ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஃபோக்கஸ் பண்ண போறியா? ஜோடியவா இல்லை, முகத்தை எதுவும் காட்டிடாத. முகத்தை காட்டல, உடனே காட்டுறேன். அங்கே பாருங்க, சைட்டில் காலையிலேயே வீரன் இறங்கி கொண்டிருக்கிறார். அந்த ரெண்டு பேரும் தண்ணியை போட்டு உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக இது அந்த மாதிரி இடம் தான், தண்ணி போடுவாங்க. தண்ணி போட்டுற இடத்துல தான் இங்கே வந்து உட்காருவாங்க. நிறைய பாட்டில் உடஞ்சி கிடக்கல வந்து இவங்க உட்காந்துருக்காங்க. இங்கே பாரு, இதுலேயே பாரு, கப்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து இங்கே இந்த ஜோடிக்கு வந்து உட்காந்துருக்கேன். எவனாவது குடிச்சிட்டு அவங்க வந்து இதாக பண்ணுறாங்க. நிறைய நடக்குது இல்லை, நம்மளும் எத்தனை பார்க்குறோம். பார்க்குறதுல மேக்ஸிமம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி காதல் ஜோடி வந்திருப்பாங்க, கடிச்சு போட்டு இது பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக அந்த இதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கிட்ட தான் வராங்க பாட்டிலோட. இவங்க ரெண்டு இருக்கு ஜூம் வச்சிருக்கேன், நல்ல ஃபோக்கஸ் இருக்கு. இவங்க ரெண்டாவது சத்தம் போட்டால் தான் இவங்களுக்கும் இந்த மாதிரி ரெண்டாவது வரக்கூடாதுங்கிற பயமாச்சு. சத்தம் போட கொஞ்சமாவது பயம் வேணும்ல. காதல் இருக்கணும், காமத்தில் எல்லாம் மறந்து போக முடியாதுல்ல, பயம் இருக்கணும். நம்ம சொன்னால் தெளிவானவன் சொன்னால் பயப்பட மாட்டாங்க, அவனை போய் தான் மாட்டி கொடுத்துருவாங்க. தெளிவில்லாதவன் சொன்னால் கேட்பாங்க, கேட்பாங்க. ஓகே, சிறப்பு. நம்ம ஏதோ ஒரு வீடியோ எடுக்க வந்தோம், கடைசியில் பார்த்தா இது நடந்துக்கிட்டு இருக்குது. இது இங்கே மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்குது. இன்னைக்கே நம்ம ஒரு 4 இடத்துக்கு ரவுண்ட் அடிச்சோம்னா அங்கே பாருங்க, அவங்க இப்போ அங்கே வம்பளுக்கு இருக்காங்க, இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு கேளுங்க, அங்கே பாருங்க, அடி போட போகிறாங்க. சரியில்லையா? போங்க 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 போங்க. ஆஹா, பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இல்லை, நம்ம பசங்க செட்டப் ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஆனால் இதை ரியலாகவே எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியும். ஏன்னா இப்போவே இங்கே ஒரு 4 இடங்களில் நம்ம சுற்றினா கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜோடி பாதுகாப்பு இல்லாத இடங்கள்ல இருக்குதான்னா இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய சப்போர்ட்டு, ஆனால் நிறைய பேருக்கு ப்ரைவசி, அவங்க போகிறதுக்கு உனக்கு என்ன அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, உனக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் கூட இருக்கிற பிள்ளைகள், ஏன்னா சொல்கிறவன் எல்லாரும் அந்த புதருக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவன் தான், பிள்ளைகளை தனியாக கூப்பிட்டு போகிறவன் தான். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பாவம் இந்த மாதிரி ஏதாவது காம கொடுவர்கள் வந்து நாசம் பண்ணும்போது பிரச்சனைகள். குழந்தைங்க பிள்ளைகள் அது இல்லாமல் போகுது, ஆனால் அதுகளுக்கு தான் பிரச்சனையாகும், பசங்களுக்கு பிரச்சனை ஆகலை. ஸோ பிள்ளைகளும் இந்த மாதிரி தனிமையான இடத்துக்கு கூப்பிட்டு போகிற பசங்க கூட போகக்கூடாது. உனக்கு பேசணும்னா
ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது. வேற என்ன, வேற எத்தனையோ இடங்கள் இருக்குது, அங்கே போகலாம். இல்லை எனக்கு வந்து டேட்டிங் தான் பண்ணணும், சில்மிசத்தில் தான் ஈடுபடணும்னா உனக்கு இந்த வயசில் நான் லவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரெடி. இது என்ன ஜென்ரேஷன் கேட்குறது? நீ என்ன பண்ணலாம், வெளிநாடுகளை மாதிரி உங்கள் அப்பா அம்மாட்ட போய் டாடி மம்மி திஸ் இஸ் மை லவ், வி ஆர் டேட்டிங் டுடே, ஸோ ஐ யூஸ் மை ரூம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போ. அவ்வளோ இது இருக்குல்லப்பா, அவள் அப்படி கூப்பிட்டு போ. இப்போ வெளிநாடுகள்லாம் என்ன பார்த்தோன்னா நம்ம பையன் 17 வயசு 18 வயசு கூட டேட்டிங் பண்ணுறான்னா கேண்டில் லைட் டின்னர் வச்சு திராட்சை ரசம்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உங்கள் அப்பாட்ட கேளு. இல்லை அப்படி முடியலைன்னா அதுக்கான டைம் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணு. அதை விட்டுட்டு நீயும் இந்த மாதிரி இல்லை புதருக்குள்ளே போய் பிள்ளைகள் கூட மாட்டி பாதுகாப்பு இல்லாத இடங்களில் போய் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பிள்ளையோட ஒரு அகோரத்தை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதை மாதிரி வேறு விஷயங்களையும் நடக்குது. ஆனால் இப்படியும் ஒரு விஷயத்தில் நடக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தில் இதை நம்ம பண்ணாமல் இருந்தால் இந்த விஷயத்தினால ஏதாவது இந்த தனிமையை கூட்டிகிட்டு வந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு நடக்கிற பிரச்சனையிலேருந்து நாம் தடுக்கலாம். குடிகார நாய்களுக்கு அரசாங்கமே குடியை ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறது வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை நிறுத்தணும். அது போக நாம் நம்மளை பாதுகாத்ததுக்கு இந்த ஒரு வழி, அதாவது பிள்ளைகளை அவங்கள காதலர்கள் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவர்களால் அந்த பிள்ளைகளுக்கு நடக்கிற கோரம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் இனி நடக்கவே கூடாது. அதனால் பசங்க எல்லாரும் இந்த மாதிரி ஆபத்தான இடங்களுக்கு தனிமையில் உங்கள் காதல் பண்ணுற பிள்ளையை கூப்பிட்டு வராங்க. நீ உண்மையிலேயே காதல் பண்ணுறதா இருந்தால் அந்த பிள்ளைக்கு மேலே உனக்கு என்ன இருக்கணும், ஒரு அக்கறை இருக்கணும். இல்லைன்னா இந்த இடத்துக்கு இருந்தால் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர மாட்டேன், இல்லைன்னா தான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வருவேன். அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளைகள் உஷாராகிக்காங்க, இனிமேல் அங்கே போகாதீங்க. சரி, ஓகே, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நான் ஏற்கனவே இந்த வீடியோவே அந்த பிள்ளைகளுடைய சேர்வை போடுங்க, கண்ணாடியில் உடஞ்சாரு 2 பேருடைய முகத்தை நான் ரிவீல் பண்ணலை. இதுலேயுமே நான் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயா ஒரு இடத்துல போய் ஈஸி என்னடா எல்லா இடத்துலையுமே அங்கே தனித்தனியாக ஜோடியை காட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அவங்கள அதெல்லாம் அவமானப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதான் நம்ம சகோதரர்கள். அவர்களுக்கு நன்றி. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவுக்கு தேங்க்யூ. அவன் முகத்தை காட்டினா நல்லா இருக்காது, அப்புறம் அவனை கிண்டல் அடிப்பாங்க. அதனால் இதோட முடிச்சு கிடைக்கிறோம் வீடியோவை. இனிமேல் நம்ம பிள்ளைகள் நாசம் பண்ணக்கூடாது. சே நோ ட்ரக்ஸ், say no drugs and say no rape cases. Save our girls. Save our girls. நம்ம குழந்தைகளை நம்ம பிள்ளைகளை காப்பாற்று. நன்றி, வணக்கம், பை பாய்.